ஹாய் வியூஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தூதுவளை சூப் எப்படி வைக்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நேற்று மார்க்கெட்லேருந்து என் ஹஸ்பண்ட் தூதுவளை வாங்கிட்டு வந்தார். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கோல்டு காஃப் இருக்கிறதுனால ஸோ அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் செஞ்சேங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி டேஸ்டியாகவும் இருந்தது. ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருந்தது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி வாங்க போகலாம், எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே மிளகு போட்டுக்கலாங்க. ஸோ கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் சூப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மிளகு வந்து நீங்கள் ஒரு 25 நம்பர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகு. நல்லா மிளகு பொரிஞ்சு வந்தோடனே 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஸோ 10 பல் பூண்டு வந்து நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா வந்து நம்ம வதக்கிட்டவொடனே வெங்காயம், உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அது சூப்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ சின்ன வெங்காயம் இல்லாதவங்க நம்மக்கிட்ட இருக்க நார்மல் வெங்காயத்தையும் ஒரு ஆஃப் எடுத்து கட் பண்ணி வதக்கிக்கோங்க. தூதுவளை வந்து ஒரு 48 நாள், அதாவது ஒரு மண்டலம் நம்ம குடிச்சிட்டு வர சொல்ல நம்ம உடம்பு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பெரியவங்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு முழு தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. காரம் இல்லாத பச்சை மிளகானா 2 சேர்த்துக்கோங்க. ஒரு சில பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ ஒன்றே போதுங்க. ஸோ நல்லா வதக்கிட்டவொடனே நம்ம தூதுவளையை வந்து அலசி வச்சுருக்கோங்க. ஸோ அதை வந்து இதில் போட்டுடலாங்க. இப்போ இதை பாருங்கள், வதக்கினோடனே அந்த கீரை எங்கே இருக்குன்னே தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப வந்து அப்படியே சுருங்கி போயிடும். ஆனால் அதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க சொல்ல அந்த சட்னி ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ ஒரு க்ரீனிஷாக இருக்கும். ஸோ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற கல்லுப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், கீரை எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டி அந்த கீரையே தெரியல, மற்ற ஐட்டம்ஸ் தான் வந்து நம்மளுக்கு தெரியுது. பாருங்கள் கீரை எங்கே இருக்குன்னே தெரியல. கருவேப்பிலை மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல தான் கீரை தெரியுது. இப்போ பாருங்கள், நான் வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டேன். ஸோ அரைச்சிட்டு நம்ம எந்த கடாயில் வந்து வதக்கணுமோ ஸோ அதே கடாயை வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ வச்சுட்டு இதில் தண்ணி ஊற்றி நல்லா குலுக்கி வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு சூப் வேணுமோ நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3/4 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் கொதிக்க விட போகிறேன். ஸோ பாருங்கள், ஒரு மின்ட்டு சட்னி மாதிரி இருக்குது அது பார்க்கறதுக்கு. ஸோ நான் நல்லா வந்து அலசி ஊற்றிட்டேங்க. அது நான் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது. இந்த கொதிக்க சொல்லி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனம் வரும், அந்த சூப்போட மனம். ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், நான் ஒரு பவுலில் வந்து ஊற்றி காட்டுறேன். என்ன பார்க்க இப்படி இருக்கேன்னு